திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கி 7 பேர் மாயமான நிலையில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக தேடுதலுக்கு பிறகு சடலங்களாக மீட்கப்பட்டு வருகின்றனர். கள விவரங்களை வழங்க நேரலையில் இணைந்துள்ளார் செய்தியாளர் குமரவேல். 12 மணி நேரமாக மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 3 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. தற்பொழுதைய அண்மை செய்தி என்ன? தற்போதைய வரைக்கும் 4 பேரின் உடல்களானது முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறது. 2 சிறுமிகள், ஒரு சிறுவன், ஒரு ஆண் என மொத்தமாக 4 பேரின் உடல் முழுவதுமாக மீட்கப்பட்டு அதில் 3 பேரின் உடல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 5வது நபரின் உடல் ஏற்கனவே கண்டறியப்பட்டது. அதை உடலை மீட்கும் பணியில் தான் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஜேசிபி இயந்திரம் இரும்பு கையால் அந்த பள்ளத்தை தோண்டும் போது மகா என்ற ஒரு சிறுமியின் கால் மட்டுமே தனியாக வந்த ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கிறது. அதே போல அவருடைய தலையும், அந்த தலை வந்து மகாவுடைய தலையா அல்லது வேறு யாருடைய தலையா என்பது அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த குழிக்குள் இறங்கி ஒரு தலையை மட்டுமே மீட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படியான ஒரு துயரம் திருவண்ணாமலை பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளால் இந்த மீட்கப்பட்ட 4 உடல்களும் இப்போது கண்டறியப்பட்டுள்ள 5வது உடலுமே ஒரே இடத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக அந்த உடல்கள் இருந்திருக்கிறது. இந்த உடல்களுக்கு மேல் ஒரு ராட்சத பாறை இருந்திருக்கிறது. அந்த பாறையின் பக்கவாட்டில் தான் இயந்திரமானது மெதுவாக மண்ணை அகற்றி அங்கு இருக்கக்கூடிய உடல்களில் ஒவ்வொரு உடலாக மீட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த துயரமான காட்சிகளை திருவண்ணாமலை மாவட்டம் முதல் முறையாக இந்த பகுதியில் பார்க்கிறது. ஏனென்றால் இது போன்ற ஒரு துயரம் கடுமையான மழை பெய்திருந்தாலும் கூட இது போன்ற ஒரு மண் சரிவை தற்போதுதான் இந்த திருவண்ணாமலை நகரம் சந்தித்திருக்கிறது. அந்த துயர சம்பவத்தோடு சேர்ந்து 7 உயிர் பரிதாபமாக பறிபோய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு உருவாயிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நேற்றுக்கே பொதுமக்கள் சொன்னாங்க 7 பேருமே ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. அது ராம்குமாரோட குடும்பமும் எதிர்த்தரத்துல அவங்க அண்ணனோட குடும்பம் எதிர் வீட்டில் இருந்தாங்க. ஆனா மழை ஒழுகுது, நீங்க வந்துருங்க மீனா கூப்பிட்டா அந்த அடிப்படையில் எல்லா பசங்களும் ஒரே இடத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நொடி இந்த குழந்தைங்க வந்து மீனாவுக்கிட்ட அடைக்கலம் தேடி போயிருப்பாங்க. ஆனால் இப்படியான ஒரு துயரம் நிகழும் நமக்கு அப்படின்றது கனவுல கூட அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில இருந்து எதிர் வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த மீனாவை கூப்பிட்டு அந்த மற்ற பசங்க, இந்த மகா உள்ளிட்ட பசங்க வந்து மீனாவோட வீட்டுக்கு வந்து அடுத்த சில வினாடிகளையே பாறை சரிந்து முழுவதுமாக அவர்களுடைய வீடானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னோம், இந்த உடல்கள் வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக ஒரே இடத்தில் இருந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த அச்சத்திலும் அந்த இக்கட்டான சூழல் ஒரு வினாடி தான், அந்த நொடியில வந்து ஒரு உச்சகட்ட அச்சத்திலும் உச்சகட்ட பயத்திலும் அந்த குழந்தை இருந்திருக்கிறது நம்மளை பார்க்க முடியும். ஒரு பிணைப்பாக தான் அந்த குடும்பமே வந்து அந்த மண்ணுக்குள்ள புரிஞ்சு கிடக்கிறது. இந்த துயரமான காட்சி தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு இருக்கோம்.